வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாலுன்னு என் தம்பி அடிபட்டு அவன் இந்த ஹாஸ்பிடல்ல தான் சேர்த்திருக்காங்க. அவன் எந்த வார்டுல இருக்கான்னு தெரியுமா? எமர்ஜென்சி வார்டுல இருக்காங்க. நேரா போய் ரைட்ல கட் பண்ணுங்க. வாங்கம்மா வாங்க. ஐயோ என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் இல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆர்த்தோ டாக்டர் பாத்துட்டு இருக்காருல்ல, கொஞ்சம் வலிய பொறுத்துக்கங்க. நர்ஸ் இந்த சிரஞ்சை எடுங்க. டேய், பாலு இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள சும்மா விடக்கூடாதுடா. டேய் எங்கடா என் தம்பி? உள்ள இருக்கானா? என்னடா? ஐயோ கால்ல பலமா அடிபட்டுருக்குனே. ஃபிராக்சர்னு சொல்றாங்க. ஐயோ உள்ள ட்ரீட்மென்ட் நடந்துட்டு இருக்கு. யாரா என் தம்பி இப்படி பண்ணது? அண்ணா, பாலுக்கு ஒரு பையனுக்கு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுல, அதானே ஏற்கனவே ஒரு போலீஸ்ட்ட மாட்டி விட்டு ஸ்டேஷன்ல உட்கார வச்சானே. அவனும் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து தான் பாலுவை ஓட ஓட அடிச்சு இப்படி காலை உடைச்சிருக்கானுங்க. ஐயோ டேய், என் தம்பி அவங்கிட்ட அடி வாங்க விட்டுட்டு நீங்களே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? அண்ணா, நாங்களாம் சவாரி போயிருந்தோம். அவன் ஒருத்த மட்டும் தான் இருந்தான். அண்ணா 4-5 பேர் அவனை துரத்திட்டு போய் சுத்து போட்டு அடிச்சிட்டாங்கண்ணே. ஐயோ நாங்களா இருந்திருந்தா இப்பெல்லாம் ஆக விட்டுருக்க மாட்டேனே. என் தம்பி இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன நான் சும்மா விடவே மாட்டேன்டா. ஏங்க அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல உங்க தம்பி எப்படி இருக்காருன்னு பாருங்க. ஏன்பா என் பிள்ளை எங்கயா இருக்கா? அம்மா வாங்க, இப்படி வாங்க, என்ன உட்காருங்க. ஐயோ அழாதம்மா, உட்காருமா. டேய் பாத்து. சரிங்க அத்த அழாதீங்க, ஒண்ணும் ஆயிருக்காது. பாலு, டேய் தம்பி. அண்ணா பாலு, டேய் என்னடா இது? யார் சார் நீங்க? சார் இவன் என் தம்பி சார். இருங்க சார், ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் வெளியில இருங்க. இல்ல சார் என் சார் தம்பி. ப்ளீஸ் சார், கொஞ்சம் வெளியில இருங்க. டேய் சார் போங்க சார். நாங்கெல்லாம் இருக்கோம்லம்மா, பயப்படாதீங்கம்மா. ஐயா என் பிள்ளை எப்படி இருக்கா? ஒண்ணும் இல்லம்மா, உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அழாதீங்க அத்த. எனக்கு பயமா இருக்கு. ஏய், என்ன இங்க? எழில், இங்க என்ன பண்றீங்க? வீட்டுக்கு போறேன்னு தானே சொன்னீங்க? சாரி கயல். சாரியா? எதுக்கு? இல்ல, என் மனசு உறுத்தலா இருக்கு. ஏன், என்னாச்சு? அந்த ஆட்டோக்காரனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நான் தான் கோவில் அவ்வளவு தூரம் சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு அவனை பத்தியே யோசிச்சுக்கிட்டு? நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அது இல்ல கயல். வேற? கயல், இது வரைக்கும் நீ சொன்ன வார்த்தையை நான் மீறினதே இல்ல. ஆனா மொத தடவை நீ சொன்னதை மீறி நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். என்ன பண்ணீங்க? அந்த ஆட்டோக்காரன் இருக்கான்ல, அவனை அடிச்சு காலை உடைச்சிட்டேன். என்ன சொல்றீங்க? எனக்கு ஆத்திரம் அடங்கல கயல். நீ என்ன கோவில்ல சமாதானப்படுத்தி விட்டுட்டு போன, ஆனா என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு கிடைக்க வேண்டிய லோனை கிடைக்க விடாம பண்ணவன சும்மா விடக்கூடாதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போய் நான் அவனை. என்னங்க பண்ணிட்டு வந்திருக்கீங்க? அவ்வளவு தூரம் படிச்சு சொன்னனே, பிரச்சனை பண்ணாதீங்க, பொறுமையா இருங்க, அடுத்து என்ன பண்ணணுமோ அதை மட்டும் யோசிங்கன்னு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு வந்தனே. நான் சொன்னதை மீறி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. என்ன இதெல்லாம்? ஓ, இதுதான் என் பேச்சுக்கு கொடுக்கிற மரியாதை? கையில் என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு லோனை கிடைக்க விடாம பண்ணிட்டான்ல, அதை நினைக்கும் போது அவன் மேல எனக்கு கோவம் தான் வருது. அவனை அடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. போங்க, அடிச்சு அவன் காலை மட்டும் ஏன் உடைச்சிட்டு வந்திருக்கீங்க? ஆளையும் கொன்னுட்டு வர வேண்டியது தானே? கயல், அடிக்கிறதா உங்க வாழ்க்கையோட பெரிய லட்சியம் இல்ல? அதையும் பாதியிலே நிறுத்திட்டு வந்துட்டீங்க. அப்புறம் இன்னும் ஏதாச்சும் வேலை பண்ணிட்டு வர வேண்டியது தானே? கயல், நான் தான் சொல்றேன்ல, எனக்கு அவன் மேல அவ்வளோ கோவம். அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா இல்லையா? இல்ல,
ஏங்க இப்படி இருக்கீங்க? முன்னாடி மூர்த்தி தான் இப்படி வெளியே இருக்கிற வம்பெல்லாம் வீட்டுக்குள்ள இழுத்துட்டு வருவான். இப்போ நீங்க அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? ஒண்ணும் பண்ணாததுக்கே அவன் உங்ககிட்ட அவ்வளவு பிரச்சனை பண்ணான். இப்போ காலை வேற உடைச்சிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் அவன் என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போறான்? கயல் விடு, அப்படிலாம் எதுவும் நடக்காது. இதுக்கப்புறம் அவன் நம்ம வழிக்கே வரமாட்டான். அப்படியே வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்ன பாத்துப்பீங்க? அவன் கண்டிப்பா வருவான். உங்களை பழி வாங்குறேன்னு வந்து வேற ஏதாச்சும் பிரச்சனை கொடுக்க தான் போறான். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்க எந்த பிரச்சனைக்கும் போக கூடாதுன்னு தான் நான் பதறிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்ன பத்தி புரிஞ்சுக்காம நீங்க நினைக்கிறதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பத்தி யோசிக்க மாட்டீங்களா? கயல் அப்படிலாம் இல்ல. என்ன பத்தி யோசிச்சிருந்தீங்கன்னா இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்க மாட்டீங்க. கயல், இந்த விஷயத்தை நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? ஒருத்தன் காலை உடைச்சிட்டு வந்திருக்கீங்க, சீரியஸா எடுத்துக்காம சிரிச்சிட்டு சரின்னு தலையாட்டணுமா? நீங்க என்ன காரணம் சொன்னாலும் நீங்க பண்ணது தப்புதான். கயல், நான் பண்ணது தப்பாவே இருக்கட்டும், அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், போதுமா? சாரி. சாரி சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? சரி, சாரி பத்தாதா? நான் வேணா தோப்புக்கரணம் போடுறேன். இதோ பாரு, 1 2. செஞ்ச தப்பு சின்னதோ பெருசோ பண்ண தப்ப உணர்ந்து பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு பாரு, அவரு புருஷன். நீயும் தான் இருக்கியே. அப்பாடா, இந்த பால போன சந்தோஷ் போனை உடைச்சு டிஸ்பிளே போயிருச்சு. இப்பதான் புது போன் மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் இந்த போனுக்கு எந்த பிரச்சனையும் அவசியம் சொல்லிட்டு போற. சூப்பரா இருக்கு. அட பாவி, புது போனை உடைக்கிறான், பழைய போனை ரிப்பேர் பண்ணாலே உடைக்கிறானே. யாரா நீ? சைக்கோ. போன் போயிடுச்சு. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அத்தை டாக்டர். டாக்டர், டாக்டர், என் தம்பி இப்ப எப்படி என் பிள்ளை எப்படி இருக்கான்? கால்ல ரொம்ப பலமா அடிபட்டதுனால கொஞ்சம் பிராக்சர் ஆயிருக்கு. பயப்பட தேவையில்ல. ட்ரீட்மெண்ட் பார்த்து கட்டு போட்டிருக்கோம். ரொம்ப ஸ்டெயின் பண்ணாம பாத்துக்குங்க. டாக்டர், என் தம்பியை பார்க்கலாமா? ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க, அவரை டிஸ்டர்ப் பண்ணாமா பாருங்க. சரி டாக்டர். அம்மா வாமா. டேய் பாலு, என்னடா? அம்மா, அம்மா. யா. என்னடா இப்படி பண்ணிருக்க? அம்மா அழகம்மா.